எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சருங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கன்க்ளூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ஓவர்வியூவாக சப்சிடிஸ்னால் என்ன, சப்சிடிஸில் என்ன டைப்ஸ் இருக்குது, அப்புறமாக ஃபுட் செக்யூரிட்டினா என்ன, சில ஆக்ட் சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சப்சிடிஸில் டைரக்ட் இன்டைரக்ட்னு இருக்குது. வல்லுநர்கள் எதுக்கு டைரக்ட் சப்சிடியை பெனிஃபிட் அடையும், ஃபார்மர்ஸ் அதிகமாக டைரக்ட் சப்சிடிஸில் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓவர்வியூ ஆஃப் ஃபார்ம் சப்சிடிஸ். அதாச்சு ஃபார்ம் சப்சிடிஸ் தான் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங்கில் வேர்ல்டு வைடாக மேஜராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பட்ஜெட்டிங்கில் ஃபார்ம் சப்சிடிஸ் தான் வேர்ல்டு வைடாக மேஜராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ் லிட்ரலி 40% ஆஃப் டோட்டல் பட்ஜெட்டில் சப்சிடிஸுக்கு தான் ஒதுக்குறாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ் லிட்டரலி லைக் அமெரிக்கா மாதிரியான டெவலப்டு கண்ட்ரி சப்சிடிஸ்க்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டிங்கில் 40% ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நிதியே. ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் சப்சிடிஸ் லோவராக தான் ஒதுக்குறாங்க. லிட்டரலி 7.8% ஆஃப் ஜிடிபி, 7.8% ஆஃப் ஜிடிபி க்ரோத்தில் 7.8% தான் நம்ம சப்சிடிஸுக்குன்னு ஒதுக்குறோம். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் சப்சிடிஸ். என்ன டைப்ஸ்லாம் இருக்குது? டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ், இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ்னு 2 டைப் இருக்குது. டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ்னால் என்ன? டைரெக்டாக கேஸை இன்சென்டிவாக பே பண்ணுறது. டைரெக்டாக கேஸை இன்சென்டிவாக ஃபார்மர்ஸுக்கு பே பண்ணுவோம், அவங்க பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பர்ச்சேசிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக கேஸை கொடுத்துட்டா பேங்க் வழியாக. இப்போது பிஎம் கிசான் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கீமில் மாதம் 6,000 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. இந்த மாதிரி டைரெக்டாக கேஷ் மூலமாக இன்சென்டிவ் வழங்குறது மூலமாக அவங்க பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதனால் அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்கிப்பாங்க. தேவையானது எதுவோ அவங்களுக்கு அந்த விவசாயத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிப்பாங்க. ரைசஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபார் த புவர். இது எதுக்காகனா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. புவருக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. செக்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் த்ரூ ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிட். அதாவது இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் மூலமாக ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுக்கும் போது அவங்க அதுக்கு மிஸ்யூஸ் அதாவது அது தேவையில்லை. அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோதான். சில நேரத்தில் சில டைமில் என்ன ஆகுதுன்னா அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ஃபெர்டிலைசர் அதே மாதிரி சில விஷயங்கள் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸில் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதா அங்கே தேவையில்லாமல் மிஸ்யூஸ் ஆகுது சில விஷயங்கள். அதனால அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க அவங்களுக்கு நம்ம பணமாக நிதியாக செலுத்தும் போது அவங்க எது தேவையோ அதை அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வாங்கிப்பாங்க. யூசேஜ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு பை த யூஎஸ்ஏ அமெரிக்காவாலையும் யூரோப்பியன் நேஷன்ஸ்னாலையும் இது யூஸ் பண்ணப்படுதுங்கிறாங்க. இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. டெஃபினிஷன்: ப்ரொவைடட் த்ரூ டிஸ்கவுண்டட் இன்புட்ஸ் ரேதர், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ரேதர் தென் கேஷாக வழங்குறதுக்கு பதிலாக நாங்கள் பொருளை டிஸ்கவுண்ட் அடிப்படையில் பொருளை கம்மியான ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. இதுதான் இன்டைரக்ட். ஓகே, டைரக்ட் சப்சிடினா அதுதான். இதில் சீப்பர் கிரெடிட், ஃபார்ம் லோன் வேவர்ஸு, சப்சிடி எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஃபெர்டிலைசரு, சீட்ஸு, பெஸ்டிசைட்ஸு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிசர்ச், ட்ரைனிங்க்கும் இன்க்ளூட் பண்ணுறாங்க இன்டைரக்டாக. இதுவும் இந்த சப்சிடிஸில் வந்துடுது. அப்புறம் இந்தியன் சினாரியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.6 lakh crore, அதாவது 2% ஆஃப் ஜிடிபி இன்டைரக்ட் சப்சிடியில் தான் சப்சிடிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இன்டைரக்ட் சப்சிடிலாம் கொடுத்துட்ருக்காங்க. லிட்டரலி 2% ஆஃப் ஜிடிபி 1.6 lakh crore இன்டைரக்ட் சப்சிடி மூலமாக தான் ஃபார்மர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 2/3 ஆஃப் த சப்சிடிஸ் ஃபெர்டிலைசர் சப்சிடியாக தான் இருக்குது. 2 பங்கு ஃபெர்டிலைசர் சப்சிடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த கவர்மெண்ட் செட்ஸ் அ லோ ப்ரைஸ் அண்ட் பேஸ் த டிஃப்ரென்ஸ் டு த மேனுஃபேக்சர். இது மேனுஃபேக்சருக்கு லோ ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிட்டு, லோ ப்ரைஸ் தான் அந்த ஆக்சுவல் காஸ்ட்டு. அப்புறம் மேனுஃபேக்சர் லோ ப்ரைஸ்னு வச்சுட்டு ப்ராப்பரான ஒரு கம்மி ப்ராஃபிட்டை மூலமாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ளஸ் ப்ராஃபிட்டை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஃபெர்டிலைசரை அவங்க மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இஷ்யூஸ் வித் இன்டைரக்ட் சப்சிடிஸ் இன் இந்தியா. என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இன்டைரக்ட் சப்சிடிஸ் மூலமாக? இன்இக்விட்டபிள் பெனிஃபிட்ஸ்னால் ரிச் ஃபார்மர்ஸு, புவர் ஃபார்மர்ஸ்னு நம்மளால் மார்ஜினல், சுமல் அப்படின்னு ஸ்மால் ஃபார்மர்ஸு, மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடத்துல இருக்கும்.
ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் 2 பேரும் ஒன்று தான். ஸ்மால் ஃபார்மர்ஸும் மார்ஜினல் ஃபார்மர்ஸும் தான். இப்போ பெரிய ஃபார்மர்ஸு நமக்கு தெரியாது யார் வந்து அதிக லேண்ட் வச்சுருக்கா. சில இடத்துல வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாமல் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஃபெர்டிலைசர் அதாவது இன்டைரக்ட் சப்சிடிஸ் வந்து அதிகமாக வந்து நிறைய லேண்ட் வச்சுருக்க ஃபார்மர்ஸ்க்கே வந்து அது வந்து லாபம் அடைகிறது மாதிரி இருக்குது. ஓகே, அது வந்து நிறைய பெனிஃபிட் யார் அடைகிறான்னு கேட்டிங்கன்னா ரிச் ஃபார்மர்ஸ் தான் பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய விவசாயிகள் தான் இது மூலமாக பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வந்து இது போகிறதில்ல. அப்புறம் இன்எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் have little incentive to improve production process because the government covers the cost gap. Okay, manufacturers வந்து have little incentive to improve production. இன்சென்டிவ் வந்து வழங்க வேண்டியது இருக்குது. ஓகே, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் வந்து வழங்க வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய காஸ்ட் கேப் வந்து ஏற்படுது. ஓகே, அவங்க வந்து சப்சிடியாக ப்ரொவைட் பண்ணுறதுனால மேனுஃபேக்சருக்கு வந்து ஒரு லிட்டில் இன்சென்டிவ் வந்து அரசாங்கத்துலேருந்து வழங்க வேண்டியது இருக்குது. இதனால் காஸ்ட் கேப்பும் ஏற்படுது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு சில நஷ்டங்களும் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஹை காஸ்ட்டுங்கிறது லிட்டலி இன்ஃப்ளேஷன் ஆக காஸ்ட்டும் வந்து அந்த ப்ராடக்டான காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அது ஸ்பெண்டிங் அதிகமாக அரிசியை வந்து வாங்குகிறாங்க. எம்எஸ்பியில் இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை எடுத்து வாங்குறாங்க. ஆனால் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க இன்னுமே வந்து அந்த 2 ரூபா 1 ரூபாங்கிற ரேட்டில் தான் வந்து ரேஷன் ஷாப் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹை காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் ஒரு பெரிய மேஜரான ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் டைரக்ட் மார்க்கெட் டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி கம்மி ரேட்டில் வந்து மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுறதுனால மற்ற விவசாயிகளாக இருக்கட்டும், ட்ரேடு வந்து மற்ற இடத்துலையும் வந்து அடி வாங்குது. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி கம்மியாக வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்க வந்து மார்க்கெட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை எந்த விதத்தில் கொலாப்ஸ் பண்ணுறாங்கன்னா, கம்மியாக ரேஷன் கடையில் வந்து பாமாயில் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறீங்கன்னா ரேஷன் ஷாப்பில் வந்து கம்மியாக நமக்கு கிடைக்குது. இதை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் வாங்குறோமா கேட்டாங்க, வாங்குகிறோம். இருந்தபோது அந்த மார்க்கெட்டில் இருக்க பாமாயில் அந்த சமையல் எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து அதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டையும் லைட்டாக கொலாப்ஸ் பண்ணி விடுது அது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். த ஷிஃப்ட் டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி. எதுக்காக வந்து வல்லுநர்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்லி ஃபேவரிங் த டைரக்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் சப்சிடிஸ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை தான் வந்து வல்லுநர்கள் பாலிசி மேக்கர்ஸ்லாம் வந்து விரும்புகிறாங்க, சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறோம். அதே மாதிரி ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணுறான், யார் வந்து தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிஸ்யூஸ் பண்ண சில பொருட்கள் மூலமாக நம்ம கொடுக்கும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது மக்கள். ஆனால் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து அவங்கள்ட்ட கேஷாக கொடுக்கும்போது அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பில்லை. அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்கிப்பாங்க. ஓகே, அலுவாலியா பேனல்ங்கிறது சஜஸ்டட் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி பேனல். ஓகே, இது ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்சிடி. இதை வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு மூலமாக லிங்க் பண்ணி ப்ராப்பராக அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ அந்த சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல அவங்க செலவு பண்ணிப்பாங்க. அதுதான் இது. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தாங்க, ஃப்ரீஸ் அப் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் கிவ்ஸ் பெனிஃபிட்ஸ் த சாய்ஸ் ஆஃப் வேர் டு பர்ச்சேஸ் குட்ஸ். இது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து ஃப்ரீ அப் பண்ணிடும். அவங்களுக்கு எது வேர் டு பர்ச்சேஸ் குட்ஸ், அவங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு தேவையானது அவங்க வாங்கிப்பாங்க, குட்ஸை வாங்கிப்பாங்க. குளோபல் சக்ஸஸ் ஸ்டோரிஸில் என்ன, இதை வந்து எங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குன்னா, போல்ஸா ஃபேமிலியா அப்படிங்கிற பிரேசிலில் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. 2001 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு, ஃபியூல், எஜுகேஷன், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் தடுப்பூசிலாம் ப்ராப்பராக போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போல்ஸியா ஃபேமிலியாக கீழே நீங்கள் வந்துடுவீங்க, நாங்கள் வந்து இது மாதிரிலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்சிடி ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மூலமாக வந்து ப்ராவர்ட்டியை வந்து 15% வந்து பிரேசில் வந்து கடந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2003-2009 ப்ராவர்ட்டியை வந்து 15% வந்து அதில் ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் அடையக்கூடிய அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸை வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே அடைஞ்சிட்டாங்க. 10 வருஷம் ஆகக்கூடியதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எடுத்துக்கிட்டு நல்ல ஸ்கீமை வந்து எடுத்துக்கிட்டு மற்ற நாடு யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா மெக்சிகோ, ஜமைக்கா, பிலிப்பைன்ஸ், டர்க்கி அண்டு இந்தோனேஷியா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் இன் இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ என்ன இது மூலம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக. இதுவும் அதே மாதிரி இந்த போல் நம்ம பார்த்தோம்ல இப்போ இந்த போல்ஸா ஃபேமிலி, அதே மாதிரி இவங்க இந்தியாவிலையும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. பேன் இந்தியாவாக அதாவது இந்தியா ஓவரால் இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 2015-16. ஃபார்ம் சப்சிடி டைரக்ட்லி டு பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து கேஷ் வந்து விழுற மாதிரி. ஓகே, இன்சென்டிவ் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸில் டைரெக்டாக விழுற மாதிரி. த பிரைமரி சேலஞ்சஸ் ரிமைன்ஸ் அக்யூரேட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷரி. என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்த போதிலும் பெனிஃபிஷரிஸ் அதாவது யாருக்கு தேவை இருக்குது, முக்கியமான தேவை, இந்த இன்சென்டிவ் வந்து யாருக்கு இருந்து தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இதில் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் செக்யூரிட்டி. வைல் இந்தியா அச்சீவ்டு செல்ஃப் சஃபிஷியன்சி. இந்த செல்ஃப் சஃபிஷியன்சியை 1980s நம்ம அடைஞ்சோம். ஓகே, நமக்கு தேவையான ப்ரொடக்ஷனை நம்மளே பண்ணணும். ஓகே, அது வந்து இருந்த போதிலுமே ஃபுட் செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டி ரிமைன்ஸ் அண்ட் எலிசிவ் கோல்னா ஒரு எட்டாத உயரத்தில் தான் ஃபுட் செக்யூரிட்டி இருக்குதுங்காங்க. இன்னும் என்ன தான் நமக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணாலுமே இன்னும் வர நியூட்ரிஷன்ஸ் புவர் நியூட்ரிஷன்ஸ்னால சிறு குழந்தைங்கள்ல இருந்து நிறைய பேர் இறந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராவர்ட்டியில் இறந்துட்டு இருக்காங்க. இதேமாரி இருந்த போதிலுமே நம்மகிட்ட வந்து நியூட்ரிஷன்ஸ் ப்ராப்பராக எல்லாரையும் எல்லாரும் சேர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது இல்லை தான் சொல்கிறாங்க. ஓகே, எட்டாத உயரம். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன் 2019. The situation in India is categorized as worrisome. என்ன சொல்கிறாங்க, கவலைக்குரியதாக இருக்குது. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, அண்டர் நியூரிஸ்மெண்ட்னா நியூட்ரிஷன்ஸ் பற்றாக்குறை. 14.5% ஆஃப் பாப்புலேஷனில் வந்து அண்டர் நியூரிஸ்மெண்ட், அதாவது லிட்ரலி 19.44 crore பீப்புள் வந்து நியூட்ரிஷன்ஸ் பற்றாக்குறையிலால் இருக்காங்க. அதேமாதிரி அனீமியா என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்த சோகை, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது தான் அனீமியா. அது வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 51.4% ஆஃப் உமன்ஸுக்கு, அதுவும் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் உமன்ஸ்க்கு இருக்குதுங்கிறாங்க. 15 to 49 ஏஜ் குரூப்ஸ் உமன்ஸுக்கு வந்து அது அனிமியாங்கிறது இருக்குது. அப்புறம் ஸ்டன்னிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. வெயிட் வந்து இருக்கும், ஆனால் ஷார்ட்டாக இருப்பாங்க இந்த சில்ட்ரன்ஸு. அது வந்து ஸ்டன்னிங்பாங்க. அது வந்து 37% சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி வேஸ்டிங்கிறது வந்து வெயிட் டூ லோ ஃபார் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல வந்து வெயிட் இருக்காது, ரொம்ப வந்து ஒல்லியாக இருப்பாங்க. ஓகே, ஒல்லியாக இருப்பாங்க. 20.8% ஆஃப் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க, அண்டர் ஏஜ் 5. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் 2019 படி இந்தியாவோட ரேங்க் 117 கண்ட்ரிஸ் டோட்டலில். இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 102 அவுட் ஆஃப் 117 கண்ட்ரிஸ். இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102. ஓகே, ரீஜன் கம்பேரிசன் ரேங்க் லோவர் தென் பாகிஸ்தான். நம்ம வந்து பாகிஸ்தானோட வந்து கம்மியாக ரேங்க் ஆகிருக்கும். ஓகே, பாகிஸ்தானே நமக்கு முன்னாடி தான் இருக்குங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் 88வது ரேங்கில் இருக்குது. ஓகே, அண்டு நேபாள் வந்து 73 அண்ட் ஸ்ரீலங்கா வந்து 66. அப்புறம் சைல்டு டயட்டில் வந்து only 9.6% ஆஃப் சில்ட்ரன், only 9.6% ஆஃப் சில்ட்ரன், அதாவது 6 to 23 மாதம் வரை இருக்கிறவங்க ரிசீவ் எ மினிமம் அக்செப்டபிள் டயட்டு தான். ஓகே, டயட்டு வந்து ப்ராப்பராக குறைஞ்சபட்ச ஏற்புடைய உணவை பெறுகிறார்கள். ஓகே, குறைஞ்சபட்ச ஏற்புடைய உணவை தான் பெறுறாங்க. only 9.6% ஆஃப் சில்ட்ரன் ரிசீவ் எ மினிமம் அக்செப்டபிள் டயட்டு தான் பெறுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஹேபிட்ஸ் டு ஃபுட் செக்யூரிட்டி. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் ஃபுட் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தடையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ங்கிற 23% பாப்புலேஷனை வந்து பிபிஎல் பிலோ ப்ராவர்ட்டி லைனில் இருந்தாலும் பிலோ ப்ராவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க இன்கம்கே வந்து 75% வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. ஸோ
இன்கமில் அவங்க இன்கமில் ஃபுட்டுக்கே வந்து 25% வந்து செலவு பண்ணிடுறாங்க. அப்போது வந்து அவங்க இதெல்லாம் வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஃபுட்டுக்கே 25% செலவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு 25%னா ஸோ வந்து அவங்க வந்து அதை கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க. இதனால வந்து நிறைய பிரச்சனை வரும். அவங்களுக்கு நியூட்ரிஷன், புவர் நியூட்ரிஷன்ஸ் டயட்டு அதெல்லாம் வந்து பிரச்சனை வரும். அப்புறம் ப்ரொடக்ஷன் டெஃபிசிட், ஓவராலாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஓவராலாக வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் ஃபீட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் இருந்தால் சப்ளை செயின்ஸ் வீக்னஸ், பெட்டர் ஸ்டோரேஜ் இல்லை, டிரான்ஸ்போர்ட் பெட்டர் இல்லை, இந்த மாதிரி சப்ளை செயின் வீக்னஸாக நிறைய விஷயங்கள் இருக்குங்காங்க. ப்ராப்பரான சப்ளை இல்லை. ஓகே, ப்ரொடக்ஷனும் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லாதனால சப்ளை இல்லை, ப்ராப்பரான சப்ளை இல்லை. அதே மாதிரி ப்ரைஸ் அதனால வந்து ப்ரைஸும் அதிகமாக இருக்குது அதனால. ஓகே, ஸ்டெபிலிட்டி இன் கமாடிட்டி ப்ரைஸஸும் வந்து சப்சிடி வந்து அதிகமாக இருக்குது. எல்லா ஏழைங்களையும் வந்து சப்சிடி போய் சேர்றது கிடையாது. ஸோ வந்து ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து 75% இன்கம்மை வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் கீழே இருக்கிறவங்க வந்து ஃபுட்டுக்கே வந்து அவங்க வந்து இது இப்போ செலவு பண்ண வேண்டியது நிலைமையாக இருக்குது. எக்ஸிட்டிங் ஃபுட் ஸ்கீம்ஸில் என்னெல்லாம் பார்க்கணும்னா, இந்தியா ரன் சம் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸில் வந்து இந்தியா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஐசிடிஎஸ்னால் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் வந்து 6 வயசுக்கு கீழே இருக்கவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், ப்ரெக்னன்ட் லேடிஸ், இவங்களுக்குலாம் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீமாக இருக்குது. MDMS இது வந்து மிட் டே மீல் ஸ்கீம். இது நமக்கு தெரியும், ஸ்கூலில் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், TPDS NFSA. TPDSங்கிறது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், NFSAங்கிறது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அது மூலமாக நம்ம வந்து டார்கெட்டட் ரேஷன் ஷாப் மூலமாக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அன்னபூர்ணாங்கிறது 10 kg ஃப்ரீ கிரெயின். அது அரிசியாக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டாக இருக்கலாம். ரொம்ப பின்தங்கி இருக்கும் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு வந்து, புவராக இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் MGNREGAங்கிறது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகே, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற போது அது மூலமாக அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் மூலமாக அவங்க பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது PDS அண்ட் ஃபுட் சப்சிடி. PDSனால் நம்ம தெரியும் நமக்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் is the mechanism used to provide food grains to vulnerable sections at non-market prices. மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும் ப்ரைஸஸ். ஸோ நான்-மார்க்கெட் ப்ரைஸஸ் மூலமாக எல்லாத்துக்கும், புவருக்கும் வந்து கிடைக்கணும். வல்னரபிள் செக்ஷன்ஸ்னால் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு PDSன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் ஃபுட் சப்சிடி என்ன? ஃபுட் சப்சிடி எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் சப்சிடி ஈக்குவல் டு எக்கனாமிக் காஸ்ட் மைனஸ் சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ். எக்கனாமிக் காஸ்ட்னா என்ன? ஃபுட் சப்சிடினா ஃபஸ்ட்டு என்னென்னா, எக்கனாமிக் காஸ்ட்னா என்னன்னு தெரியும். எக்கனாமிக் காஸ்ட்னா என்ன? அதாவது எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி வாங்குவாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கும். அந்த காசை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கொடுத்து நம்ம வந்து அந்த ஃபார்மர்ஸ்லேருந்து பொருளை வாங்கிப்போம். பொருளை வாங்கும் போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று கவர்மெண்ட் கொடுக்கும். அது போக டேக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணும். அது போக டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு லிட்ரலி வந்து அது வந்து விவசாயிகிட்ட இருந்து வாங்கணும்னு அது முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இப்போ விவசாயிகிட்ட வந்து 10 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குறாங்கன்னா அதை விட அது மட்டும் அவங்களோட காஸ்ட்டாக இருக்காது, செலவு பண்ணுற காஸ்ட்டாக இருக்காது. அது போக அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது, லிட்ரலி வந்து டேக்ஸஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வரக்கூடியது தான் அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது தான் எக்கனாமிக் காஸ்ட். அதை வந்து எது கூட மைனஸ் பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ். சென்ட்ரல்லேருந்து ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ் வந்து சப்சிடி போடாமல் அது கூட இதை மைனஸ் பண்ணிடுவாங்க. அது மைனஸ் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதுதான் ஃபுட் சப்சிடி. அதுதான் வந்து அந்த விலைக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த விலைக்கு தான் மார்க்கெட்டில் வந்து, அதாவது PDS மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், எக்கனாமிக் காஸ்ட்னா என்னென்னு. இன்க்ளூட் MSP பெய்டு டு ஃபார்மர்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் இன்சிடென்டல்
மந்தி டேக்ஸஸ், கன்னி பேக்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அனாமலிஸ் அண்டு ரைசிங் காஸ்ட். அனாமலிஸ் அண்ட் ரைசிங் காஸ்ட்னா எம்எஸ்பி ப்ரெஷர், ரைசிங் இன்புட் காஸ்ட்டுங்கிறது வந்து அதிகமாகுது, லேபருக்கு அதிகமாகுது, ஃபெர்டிலைசருக்கு அதிகமாகுது. இதனால எம்எஸ்பி வந்து அதிகமாக கொடுத்து வாங்குறதுல வந்து பிரச்சனை ஏற்படுது. அதனால் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நட்டம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்கனாமிக் காஸ்ட்டே வந்து 2/3 ஆஃப் த எக்கனாமிக், அதாவது ஃபோர்ஸஸ் ரைசிங் இம்போர்ட் காஸ்ட் force the government to hike MSP which accounts for 2/3 of the economic cost. 2/3 of the economic cost இந்த லேபர் சார்ஜ், ஃபெர்டிலைசர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதுவே வந்து அவங்களுக்கு வந்து எம்எஸ்பி ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தி விடுதுங்க. மந்தி சார்ஜஸ்னால் டேக்ஸஸ், மந்தி ஃபீஸ், அதாவது அதுதான் நம்ம எக்கனாமிக் காஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். எம்எஸ்பி போக இந்த ஸ்டோரேஜுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல, இதுதான் மந்தி சார்ஜஸ்பாங்க. இதுவே வந்து 40% ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் இன்சிடென்ட், அதாவது 40 100 வந்து 1 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அதில் வந்து 40 ரூபா வந்து இதுக்காக ஸ்டோரேஜுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்காகவே செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்எஃபிஷியன்சி, இதை ஹேண்ட்லிங், ஸ்டாக்கிங், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ஆர் பலூனிங். பலூன் ஊதுனா எப்படி வீங்குமோ அதை மாதிரி வீங்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. ஆனால் என்னதான் வீங்கிட்டே இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இன்னும் வேறு அந்த ஸ்கீம் மூலமாக 2 ரூபா 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய நட்டம் ஏற்பட்டுருக்கு. த பலூனிங் சப்சிடி பில், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த பலூனிங் சப்சிடி பில்னா த பில் க்ரூ ஃப்ரம் 45,000 crore இருந்து எஸ்டிமேட்டட் 2019-20 1,55,000 crore வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ரமேஷ் சிங் புக்கில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரீசன் ஃபார் த 30% ஆனுவல் க்ரோத். NFSA கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா மச் வைடர் தென் ஓல்டு TDS கேட்டகரிஸ் வாஸ் அபாலிஷ்ட் டு கவர் மோர் பீப்புள். NFSAனா என்னன்னு நமக்கு தெரியும், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இது மூலமாக வந்து இதுக்கு முன்னாடி ப்ராவர்ட்டி லைன் பார்த்துலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு NFSA அப்படின்னு சொல்லிட்டு கவரேஜ்னு வச்சு இதில் வந்து வைடர் பீப்புள், நிறைய பீப்புள் வராங்க. நிறைய பீப்புள் வரதுனால இதுவே நிறைய பேருக்கு வந்து நம்ம சப்சிடி கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து அது நட்டம் அடையுது. இது ஒரு பிரச்சனை. டீலிங்கிங் ஃப்ரம் ப்ராவர்ட்டிலேருந்து டீலிங், அதாவது எல்லாருமே வந்து ப்ராவர்ட்டியில் இருக்கவங்ககிட்ட தான் அந்த சப்சிடி போய் அடையுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ராவர்ட்டி இல்லாதவங்க ரிச் பீப்புளுக்கும் அந்த சப்சிடி போய் அடையுது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்தோதயா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வச்சுருக்காங்க. அது மூலமாக வந்து கிரெயின்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சப்சிடி ரொம்பவே கம்மியான விலையில். என்ன தான் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் அந்த கம்மியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது நட்டமடையுது. எக்ஸஸ் ஸ்டாக் வந்து எக்ஸஸாக வைக்கிறதுனால எக்ஸஸாக வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பில்டிங் ஸ்டாக்ஸ் ஹையர் தென் பஃபர் நார்ம்ஸ் கேரிங், அந்த எக்ஸஸாக ஸ்டாக் வைக்க அதை வந்து பராமரிக்கிறதுக்கு அது ஒரு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதை மாதிரி ஸ்டாக்னஸ் இஷ்யூ ப்ரைஸ்னால் while the economic cost rises the CIP has remained. next page பாருங்க. economic cost rises the CIP remained fixed at 3 and 2 beta. அதாவது அதான் சொன்னேன், அதாவது எக்கனாமிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது லேபருக்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், அது ஸ்டோரேஜ், அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த எல்லா காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து வாங்கின அந்த கிரெயின்ஸை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுலேருந்து, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுலேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லா காசுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்ம அதை சப்சிடியாக மக்கள்கிட்ட கொடுக்கும் போது 3 ரூபா அரிசி, 1 கிலோ அரிசி, 2 ரூபா வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீமில் இன்னுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் என்ன ஆகுது, நமக்கு பெரிய நட்டு அடையுது. நமக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய நட்டு அடையுது. அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் கன்க்ளூஷன். There is an urgent need to rationalize food subsidies. While protecting the vulnerable is the priority, the current system distorts the market and challenges the physical stability of long-term food security. அதாவது ரேஷனலைஸ் பண்ணணுங்கிறாங்க. மானியத்தை முறையை வந்து, உணவு மானிய முறையை வந்து இப்போ இருக்கிறத வந்து ரேஷனலைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணுங்கிறாங்க. ரேஷனலைஸ்னால் முறைப்படுத்தணும். முறை எதுன்னு இப்போ இருக்க ஃபுட் சப்சிடிஸ் இதை வந்து முறைப்படுத்தி ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா வந்து அது என்ன ஏற்படுத்துதுன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷனை ஏற்படுத்துதுங்கிறாங்க. டெஸ்ட்ராக்ட் த மார்க்கெட்னா மார்க்கெட்டை சிதைக்கிறது. மார்க்கெட்டை எப்படி சிதைக்கிறதுனா, இன்னும் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு ரைஸ் கொடுத்துட்டு இருந்தால் அதோட மார்க்கெட்டில் இருக்க ரைஸோட ப்ரைஸும் வந்து அதிகமாக ஆக மாட்டேக்கு. அது அந்த விவசாயிகள் வந்து அது மூலமாக நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ரேஷனலைஸ் ஃபுட் சப்சிடிஸ் முறைப்படுத்தணும் அப்படின்ற சொல்கிறாங்க. கன்க்ளூஷனாக அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏபிஎம்சி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் மார்க்கெட் கமிட்டி, இது வந்து கவர்மெண்ட்னால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஓகே, இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லா ஃபார்மர்ஸும் மண்டிகளை நோக்கி கவர்மெண்ட் கிட்ட வந்து பொருட்களை விற்கிற மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வந்து ஸ்ட்ரக்சரல் ஓவர்வியூன்னு பார்த்தேன், கட்டமைப்பு மேலாண்மை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிரின்சிபல் மார்க்கெட்ஸ்னு சொல்லிட்டு 2477 மார்க்கெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சப் மார்க்கெட் சொல்லிட்டு 4843 மார்க்கெட் இருக்குது அக்ராஸ் இந்தியாவில். இதன் மூலமாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்தியா டஸ் நாட் ஹேவ் ஒன் யூனிஃபைட் மார்க்கெட், இட் ஹேஸ் 1000 ஆஃப் மைக்ரோ மார்க்கெட்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, த ஆக்ட் நோட்டிஃபைஸ் ஸ்பெசிஃபிக் கமாடிட்டிஸ், சில கமாடிட்டிஸை வந்து ரெகுலைஸ் பண்ணியிருக்காங்க. சீரல்ஸு, பல்சஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், லைஃப் ஸ்டாக் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி கமாடிட்டிஸ் வந்து இருக்குது. இதுக்குன்னு ரெகுலேஷன் இருக்குது. எல்லா கமாடிட்டிஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மேண்டரி ஃபஸ்ட்டு சேலாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சேல் மார்க்கெட்டாக தான் இது அமையுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. இது வந்து விவசாயிகள் நேரடியாக மந்திகள்கிட்ட போய், அதாவது விவசாயிகள் மந்திகள் கவர்மெண்ட்டை வந்து அவங்க பொருளை வந்து கொடுக்கணும். ஸோ டைரெக்டாக வந்து அவங்க வந்து பொருளை வந்து மார்க்கெட்டை வந்து விற்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் வந்து மாடல் ஏபிஎம்சின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் பார்ப்போம். அமெண்ட் இட் இஸ் மந்திஸ் டைப்பிக்கலி ஹவுஸ் ஆக்ஷன் ஹால்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹவுஸ் ஆக்ஷன் ஹால்ஸ், வெயிட் பிரிட்ஜஸ், கார்டன்ஸ், சாயில் டெஸ்டிங் லேப்ஸ் அண்ட் எஸ்எஸ்எல் பப்ளிக். அதாவது மந்திஸ்ட்டை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வசதிக்கு ஏற்றப்பில் அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ வந்து அவங்களுக்கு தேவையோ அப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இது பண்ணிப்பாங்க. இதோட மேஜர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் இஷ்யூஸ் வித் ஏஎம்சின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஏஜென்ட்டுக்கு ஃபீஸு, அந்த லைசன்ஸுக்கு ஃபீஸு, அந்த மாதிரி நிறைய ஃபீஸ்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. கேஸ்கேடிங் டேக்ஸஸ்னால் அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸுன்னு ஒரு ஸ்டாச்சுரரி விலைவேஸு, மந்தி டேக்ஸு, வேட் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து இவங்களால் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை ஃபார்மர்ஸ்க்கு. அதுபோல் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. இதில் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சினா அந்த சந்தையில் வந்து எவ்வளோ விலை போகுது அப்படின்ட்டு டிரான்ஸ்பரன்சியாக வந்து தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் என்ட்ரி பேரியர் இருக்குது. அதாவது உள் நுழையிறதுக்கே வந்து சில பிரச்சனைலாம் இருக்குது. அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால சில விவசாயிகள் தான், சில மார்க்கெட் விவசாயிகள், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற விவசாயிகள் தான் அதில் வந்து அந்த மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. மற்ற யாரும் யூஸ் பண்ணிக்க முடியல ப்ராப்பராக. இந்த மாதிரி நிறைய என்ட்ரி ஆனாலும் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய பிரச்சனை, டேக்ஸஸ் பிரச்சனை, ஃபீஸ் பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏபிஎம்சியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க? இது வந்து ஏபிஎம்சி ஆக்ட்லேருந்து ரொம்பவே டிஃபர் ஆகுது. இது வந்து அதே மாதிரி இது வந்து விவசாயிகளுக்கு வந்து மச் பார்டர் கவர்ஸ் ப்ரொடக்ஷன், சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரைஸிங் அண்ட் ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ். அது வந்து எப்படி சப்ளையில் மட்டும் அது வந்து அதாவது ஃபஸ்ட்டு சைடில் மட்டும் அது கவனம் செலுத்துது. இது வந்து எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துது. ஓகே, அதே மாதிரி கமாடிட்டிஸ் இன்க்ளூட் ஃபுட் ஸ்டப்ஸ் பட் ஆல்சோ ட்ரக்ஸ், ஃபெர்டிலைசர், லைஸ் அண்ட் கோல், எல்லாத்துலேயுமே வந்து இதை கவனம் செலுத்துறாங்க. அன்லைக் த ஏபிஎம்சி ஆக்ட் விச் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் த ஃபஸ்ட்டு ஸ்கேல் மார்க்கெட்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் இன்டர்வெயின் அட் எனி பாயிண்ட் இந்த சப்ளை செயின். சப்ளை வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. சப்ளை வந்து பிரச்சனை வந்துடும். சப்ளையில் வந்து சப்ளை கம்மியாயிடுச்சுனாலும் அதிகமாகிடுச்சுனாலும் அதுக்கு ஏற்றாப்புல பேலன்ஸ் பண்ண அந்த மார்க்கெட்டின் அந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சப்ளை கம்மியாயிடுச்சுன்னா அந்த சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற இவங்ககிட்ட இருக்க பொருள் ஸ்டோரேஜில் இருக்கிறத வந்து வெளியே விடுவாங்க. இதே சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா இவங்க வந்து அந்த ஸ்டோரேஜை எடுத்து வச்சுப்பாங்க. இதான் எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் 2003. இதில் மாடலில் வந்து என்ன கொண்டிருக்காங்க, அதே அப்படிங்கிற வேறு மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதில் வந்து மார்க்கெட் வந்து மந்திட்ட மட்டும் தான் வைக்க முடியும் விவசாயிகள், ஆனால் அதான் கவர்மெண்ட்டை மட்டும் தான். ஆனால் இது அப்படி கிடையாது. லிட்ரலி இது வந்து ப்ரைவேட்டையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். இது வந்து ஒரு ஆக்ட் தான். இது வந்து லிட்ரலி வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட்லேயே அவங்க டைரெக்டாக சேல் பண்ணிக்கலாம். டைரெக்ட் சேல் மார்க்கெட். அவங்க ப்ராடக்ட்டை வந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் சேல் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் மார்க்கெட்ஸ் அவங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் மார்க்கெட்ஸ் ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்தாப்புல அந்த பொருளை வந்து அந்த
மார்க்கெட்டில் வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம், இல்லை அவங்களே ஸ்பெஷல் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். சிங்கிள் பாயிண்ட் லெவி, அதாவது ஒன் டைம், அதாவது ஒரு தடவை தான் வந்து ஃபீஸுங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது வரும். அடிக்கடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வெர்சஸ் லைசனிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஏபிஎம்சியில் இருக்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ப்ராப்பராக இருக்குங்கிறாங்க. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ்ங்கிறது மேண்டேஜ் த ஏஎம்சி ரெவன்யூ, ஸ்பெசிஃபிக்லி கிரியேட்டிங் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது பொருளை வந்து சுலபமாக விற்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பும் ப்ராப்பராக பண்ணி தராங்க. அண்ட் ரீசன்ட் ப்ராக்ரஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதில் என்ன ரீசன்ட் ப்ராக்ரஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிஃபார்ம் மாநில சீர்திருத்தங்களை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ஹேவ் அமெண்ட்மெண்ட் தேர் ஆக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த மாடல் ஆக்ட் வித் த கர்நாடகா மாடல் சைட்டட் அட் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். அதாவது மோஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி மாடல் ஆக்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து கர்நாடகா வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கர்நாடகா மாடல் ஆக்ட் ஏபிஎம்சி மாடல் ஆக்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிங்கிள் மார்க்கெட் விஷன், அதாவது த சென்ட்ரல் ஹேஸ் அட்வைஸ்டு ஸ்டேட்ஸ் டு டிக்ளேர் தர் என்டையர் டெரிட்டரி சிங்கிள் மார்க்கெட்டாக வந்து டிக்ளேர் பண்ணணும். ஒன் லைசன்ஸ் வந்து வேலிடாக ஸ்டேட் ஃபுல்லாமே ஒன் லைசன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அங்கே அந்த மார்க்கெட்டில் விற்று அங்கே ஒரு லைசன்ஸ், இந்த மார்க்கெட்டில் விற்று இங்கே ஒரு லைசன்ஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே பேரியராக இருக்குது ஃபார்மர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் மார்க்கெட் விஷனாக வந்து அறிவிக்கிறாங்க. அதுமாதிரி நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நாமாக இருக்குது, அதான் நாம்ங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த செயலி மூலமாக, இந்த ஆப் செயலி மூலமாக நாம் ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டால் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எங்கேயும் பண்ண வேண்டாம். எஸ்டாப்ளிஷ் வந்து 2015 ஜூலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமாக அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமன் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டட் ஹோல்சேல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் மேனேஜர் பை ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் மூலமாக வந்து இது கண்ட்ரோல் பண்ணப்படுது, மேனேஜ் பண்ணப்படுது. ஓகே, லிபரலைசேஷன் ஆஃப் பெர்மிசபிள், தாராளமயமாக்கல். எதை தாராளமயமாக்கல்னா இது மாதிரி நிறைய வந்து பொருட்கள் வந்து லிபரலைசேஷன், அதாவது கிடைக்காம இருக்கிறத வந்து தாராளமயமாக்கும். several states have now expanded fruits and vegetables from the AMC Act to reduce price and wastage. ஃப்ரூட்ஸையும் வந்து நிறைய ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட்ஸை வெஜிடபிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா ப்ரைஸஸையும் வேஸ்டேஜையும் வந்து தடுக்கிறதுக்கு, ப்ரைஸஸ் ரெடியூஸ் ஆகிறதையும் வேஸ்டேஜையும் தடுக்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸில் வேஸ்டேஜ் அழுகி போகும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். அது தடுக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ஏபிஎம்சி ஆக்டில் இருந்து அதை ரிமூவே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா கைஸ், இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ.